லைவ் தள பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள். கிழக்கு ஜெர்மனியின் லைப்சிக் விமான நிலையத்திலிருந்து நேற்று முன்தினம் 81 அகதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் நாட்டு அகதிகள் காபூலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஜெர்மனியின் தற்போதைய சமஷ்டி உள்ளூராட்சி அமைச்சரான அலெக்சாண்டர் டோப்ரிங் அவர்கள் இவ்வாறு அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு இந்த அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இவர்களை எவ்வாறாக இருந்தாலும் நாடு கடத்தல் வேண்டும் என்ற பிடிவாதத்துடன் சேர்ந்து செயற்பட்டு வருகின்றார்கள். தற்பொழுது அனுப்பப்பட்ட 81 ஆப்கானிஸ்தான் நாட்டு அகதிகளும் ஜெர்மன் நாட்டு நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டு இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. அண்மை காலங்களாக குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடுகின்ற இவ்வகையான வெளிநாட்டு அகதிகளை நாடு கடத்துவதை தீவிரப்படுத்துமாறு ஜெர்மனியின் பல கட்சிகளும் குறிப்பாக ஆளும் கூட்டு கட்சியினுடைய CDU-CSU கட்சியானது வேண்டுதலை விடுத்திருக்கின்றது. கடந்த சில நாட்களுக்கு முதல் ஆப்கானிஸ்தான் நாட்டுடைய முன்னாள் தலைவரான ஹர்சாய் அவர்களுடன் ஜெர்மனியுடைய அதிகாரிகள் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை ஒன்றை பெர்லினில் நடத்தியதாக தெரிய வந்திருக்கின்றது. நேற்று முன்தினம் வெளியேற்றப்பட்ட இந்த 81 ஆப்கானிஸ்தான் நாட்டு அகதிகளும் கட்டார் ஏர்வேஸ் என்று சொல்லப்படுகின்ற விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்தில் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் இதே வேளையில் இந்த திருப்பி அனுப்ப நடவடிக்கைக்கு எதிராக அகதிகளுக்கு ஆதரவாக இயங்குகின்ற அமைப்பான ப்ரோ அசூல் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் பசுமை கட்சியானது இந்த செயலானது ஒரு மனித உரிமை மீறல் செயற்பாடு என்று வெளிப்படையான முறையில் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது.